Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்நாக்ஸ் டைம் ரெசிபி அரேபியன் ஸ்நாக் ஃபலாஃபல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் சன்னாவை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ சன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஃபுட் ப்ராசஸரில் மாற்றிடலாம். இதில் 5 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பார்ஸ்லி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோரஸாக தான் அரைக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை கட்லட் ஷேப் இல்லைன்னா ரவுண்டு பாலாக நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் இதை இந்த மாதிரி கட்லட் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான அரேபியன் ஸ்நாக் ஃபலாஃபல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கார்லிக் சாஸ், ஹாட் சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு பார்ஸ்லி கிடைக்கலன்னா நீங்கள் கோரியண்டர் லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.